ஒரு ஃபேஸ் லிஃப்டான காரில் ஆல்ரெடி இருந்த ப்ரைஸோட ₹500 கம்மி பண்ணி ஃபீச்சர்ஸ் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மெக்கானிக்கலாகவும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இன்ஜினோட நாய்ஸ் வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஷ்னஸை குறைச்சிருக்காங்க. அதுதான் இந்த நிசான் மேக்னைட் ஃபேஸ் லிஃப்ட் 2024 பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அமரேஷ். நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனலில் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக்கரோட ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த நிசான் மேக்னைட் ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேனலில் இருக்க ஸ்கைலைன் நிசானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க இன்ஜின் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்தது தான். 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அண்ட் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ரெண்டுமே இப்பயும் கண்டினியூ ஆகுது. இதில் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து இப்போ நாய்ஸ் வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஷ்னஸ் வந்து முன்னே இருந்ததை விட இதில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது 3 சிலிண்டர் இன்ஜினோட சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் பெருசு நமக்கு முன்னே இருந்த மாதிரி அந்த ஷேக்கினஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பேனட்டோட வெயிட்டும் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குன்னே சொல்லலாம். குளோபல் அண்ட் கேப்பில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான். இந்த இடத்துல நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவ் பண்ணுறப்போ பார்க்கலாம் அந்த நாய்ஸ்லாம் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ டிசைன் வந்துட்டு முன்ன விட இப்போ நல்லா போல்ட் ஆயிருக்கு கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிரில்லோட பொசிஷன்லாம் இப்போ கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கிளாஸ் பிளாக்ல இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்துருது. கீழே பார்த்தோம்னா ஸ்கிப் பிளேட் வந்து இப்போ ரொம்பவே போல்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த போல்ட்னஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஃபாக் லாம்ப்ஸ் வந்து நமக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா அதே டிசைன் தான். அண்ட் இந்த டிசைனோட இந்த ஹெட்லாம்போட டிசைனும் நல்லாவே மேட்ச் ஆகுது. எல்இடி இண்டிகேட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி டிஆர்எல் எப்பவும் போல் நமக்கு அந்த எல் ஷேப்பில் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறதுக்கு நிறையவே ரிவிஷன்ஸ் நடந்திருக்கு. ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டு நிசான் மேக்னைட்டை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம சைட் ப்ரொஃபைல்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சைடில் பார்த்தோம்னா ஒரு மேஜரான சேஞ்ச் இந்த அலாய் வீல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதோட சைஸ் சேம் தான், 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு 195/60 ஆர் 16 இன்ச் அலாய் வீல்ஸ் தான். பட் டிசைனில் ரிவிஷன்ஸ் நடந்திருக்கு. முன்னோட பார்க்குறதுக்கு ஏஸ்தட்டிக்காக இன்னுமே பெட்டராக இருக்குது. அண்ட் நம்ம நார்மல் வேரியண்ட்டில், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த காரில் பார்த்த மாதிரியே நிசான் மேக்னைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் நமக்கு ஃபெண்டரில் வந்துடுது. அண்ட் ஒரு போல்டான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. சைடில் ஒரு ஷோல்டர் லைனுமே ரன் ஆகுது. நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துலேருந்து ரியர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியரில் இந்த இடத்துல போல்டாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே அந்த ஸ்டார்ட் ஆகிற இடம் மட்டும் நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் வேரியன்ட் தான் இது. இது வந்துட்டு அந்த சன்ரைஸ் காப்பர் அப்படிங்கிற ஒரு கலர் தான். ஸோ இது வந்து பாடி ஆரஞ்ச் கலரில் வந்துடும். அண்ட் ஆல்சோ ரூஃப் வந்து ஒரு பிளாக் கலரில் கொடுத்துட்றாங்க. ரூஃப் ரெயில்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துறாங்க. ஆனால் சன்ரூஃப் வந்து இன்னுமே அவங்க கொடுக்கல. அண்ட் இதை தாண்டி ஒரு மேஜரான அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் தான். இது வந்து பேசிக் வேரியன்ட்லேருந்தே இப்போ நமக்கு குரோமில் கொடுத்துறாங்க. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே இந்த காரில் நமக்கு வந்துருது. ஸோ இந்த நிசான் மேக்னைட்டோட ஓவரால் டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா எதுவுமே சேஞ்ச் இல்லை. அதே சப் 4 மீட்டர் கார் தான். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ் தான் இந்த காரில் நமக்கு இருக்கு. 205 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். இதில் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்வ் வெயிட் வந்து 100 kg இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்கு இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியரில் பார்க்குறப்போ இந்த டெயில் லேம்ப்ஸில் இப்போ ரிவிஷன்ஸ் நடந்திருக்கு. இதில் பார்த்தோன்னா நமக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துருது. ஸோ இதுவுமே வந்து டாப் அண்ட் வேரியன்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். பார்க்குறதுக்கு முன்னோட இன்னுமே ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேக்னைட் பேஜிங் நமக்கு போல்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், 1 லிட்டரில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், நான் டர்போல ஈஸி ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே கொடுத்துறாங்க. இன்ஃபேக்ட் இந்த காரில் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். ரியரில் நமக்கு ஸ்பாய்லர் எப்பவும் போல் நல்ல போல்டாகவே இருக்குது. அதே ஸ்பாய்லர் தான். ஸோ அதுவே டிசைன் நல்லா தான் இருக்குது. நல்லாவே மேட்ச் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டான டெக்னா ப்ளஸ் வேரியன்ட் தான். ஸோ இதில் வந்து நமக்கு ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடுது. அண்ட் ஆல்சோ அசென்டா அப்படிங்கிற செகண்ட் வேரியண்ட்லேருந்து நமக்கு இந்த வாஷர் வைப்பர் டிஃபாகர் கொடுத்துட்றாங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு ஒரு 336 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். ஆக்சுவலாக டைமென்ஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கு அடியில் நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு 165/80 ஆர் 14 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலரில் அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பூட் லேம்ப் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோன்னா 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இந்த நிசான் மேக்னைட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி மேக்னைட் வந்து ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கார் தான். டோர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் மேஜரான அப்கிரேட் இந்த லெதர் ஃபினிஷ்னு சொல்லலாம். டோர் பேட்சில் நமக்கு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாக்கிங் அன்லாக்கிங் பார்த்தோன்னா நமக்கு பழைய நிசான் மேக்னைட்டில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க தனியாக. இது வந்து டோர் ஹேண்டில் பக்கத்துலேயே இன்டகிரேட்டடாக நார்மலாக எல்லா காசுலையும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, பெருசாக ப்ராப்ளம் இல்லை.
அண்ட் உள்ளே வந்தப்பறம் ஸ்பேஸ் பார்த்தோன்னா எனக்கு லெக் ரூம் நல்லா கொடுத்துருக்காங்க, ஹெட் ரூமும் நல்லாயிருக்கு, அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. இப்போ வந்து இதில் ஃபுல்லாகவே நமக்கு லெதர் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியலாக நமக்கு இந்த இடத்துல மேகசின் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் கன்வீனியன்ஸ்க்காக நமக்கு ரியலில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் ஒரு சேஞ்ச் ஆன விஷயம்னு பார்த்தோன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனலும் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. ஸோ 3 பேர் உட்காந்தாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். கேபினும் ஓரளவுக்கு வைடாக தான் இருக்குது. பட் 2 பேர்னா ரொம்ப தாராளமாக உட்காரலாம். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருது அண்ட் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே வந்துருது. இந்த சீட் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு நார்மலான பர்சன் உட்காந்தா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு நான் சீட்டை செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு இந்த கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் ஃபுட் ரூமே நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் நம்ம ஃபுட்டை டக் பண்ணி வச்சுக்கலாம். எக்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பர்டிகுலராக உங்கள் வீட்டில் ஒரு எல்டர்லி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எக்ரெஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நிசான் மேக்னைட் உங்களுக்கான பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸ் லிஃப்டான நிசான் மேக்னைட்டோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த கன்சோல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேக்னைட் அப்படிங்கிற ஒரு பேடிங் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னோட வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆம்பியன்ட் லைட்டிங்குமே இந்த அப்டேட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா அதே ஸ்டியரிங் வீல் தான். இது நமக்கு லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் வந்துருது. இதில் நமக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் பார்த்தோம்னா எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இந்த எம்ஐடியில் ஒரு மேஜரான சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இது வந்து இப்போ தீம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முன்னோட இப்போ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஆல்ரெடி இருந்த மாதிரியே. இதில் பார்த்தோன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. அண்ட் அந்த டிரைவ் இன்ஃபோ தான் இது எல்லாமே. ஸோ இது நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் சர்வீஸ் இன்டர்வல் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் இருந்தது. ரைட் சைடில் இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க. டேர் லைட்ஸ்லாம் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், டெலஸ்கோபிக் கிடையாது. அண்ட் இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அதாவது இந்த டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே கம்ப்ளீட்டாக ஒரு லெதரைட் ஃபினிஷில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் பேட்ஸில் கண்டினியூ ஆகி இந்த டேஷ்போர்ட் அண்ட் ஆல்சோ இந்த டோர் பேட்ஸ் எட்ஜ் வரைக்குமே நமக்கு லெதரைட் ஃபினிஷில் தான் வருது. இந்த இடத்துல நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் நமக்கு இந்த ஃபினிஷில் தான் வந்து இன்டீரியர் இருக்கும். அதாவது ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சாஃப்ட் டச் தான். ஸோ இது வந்து நம்ம ப்ரீமியம் கார்ஸில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னை விட இந்த கேபினோட அந்த ஃபீல் வந்து இன்னுமே அப் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ அதே தீமில் தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. ஸோ அதே மாதிரியே நமக்கு டச் கண்ட்ரோல்ஸில் தான் நமக்கு வால்யூமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராவுமே இந்த காரை நமக்கு வந்துடுது. ஸோ நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுக்கல. ஸோ அது நார்மல் தான். பட் இந்த செக்மெண்ட்டில் 360 டிகிரி கேமரா கொடுத்தது வந்து கண்டிப்பாக ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் ஆர்கிமிஸ் சவுண்ட் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது. அதோட டிசைன் சிலுவேட் எல்லாமே சேம் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இந்த போர்ஷனில் நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணும்னா அது நீங்கள் அக்சசரிஸில் போட்டுக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் சேம் தான். ஸோ நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீ ஃபாப் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கீ நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ முன்னோட இது கொஞ்சம் இன்னுமே ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுவே நம்ம டாப் எண்ட் அதாவது டர்போ பெட்ரோல் சிவிடி வேரியன்ட் போயிட்டோம்னா நம்ம ரிமோட்லேருந்தே காரை ஸ்டார்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தோம்னாலும் இதில் நமக்கு இப்போ லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. இதுக்கு அடியில் நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. ஸோ 2-3 மொபைல் ஃபோன் நம்ம இதில் வச்சுக்கலாம். 6 ஏர்பேக்ஸ் இந்த காரை நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடும். அண்ட் இந்த ஏசி வெண்டோட ஸ்டைலிங்லாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அந்த லாம்போர்கினி ஸ்டைலிங்கில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபங்கியான ஒரு டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரேம்லெஸ் IRVM வந்துருது. இதுவுமே பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் கேபின் லாம்ப்ஸ் நமக்கு இன்னுமே ஹாலஜனில் தான் கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல நமக்கு மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு டீப்பான க்ளோ பாக்ஸ் தான். ஆல்ரெடி மேக்னைட்டில் நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் தான் இருந்துச்சு. இதுலேயுமே நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நமக்கு லைட்டிங்குமே வந்துடுது. அண்ட் சீட்டோட பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முன்னோட இப்போ நல்லா ஸ்போர்ட்டியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டில் இந்த இடத்துல கண்டினியூ ஆகும். அண்ட் ஆல்சோ நமக்கு இந்த டோர் பேட்ச் வரைக்கும் கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சேஃப்டியில் ஒரு மேஜரான அடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பேசிக் வேரியன்ட் வந்து 5.99 lakhs இருந்துச்சு. ஸோ அதை விட ஒரு 500 rupees கம்மி பண்ணி 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு வருதுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். பட் நமக்கு இந்த நிசான் மேக்னைட்டில் ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணி ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிசானுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த காரை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம். 1 liter AMT தான் நம்ம இன்னைக்கு டிரைவ் எடுக்க போகிறோம். நான் டர்போ வேரியன்ட்.
ஸோ இப்போ நம்ம இந்த நிசான் மேக்னைட் ஆட்டோமேட்டிக்காக டிரைவ் எடுக்கலாம். ஸோ இது 1 லிட்டரில் நான் டர்போல ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரால் ஆகுது. ஸோ எவ்வளோ தூரம் க்ரால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 8 km/h வரைக்கும் க்ரால் ஆகுது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் ஒரு 72 bhp அண்ட் 95 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த நிசான் மேக்னெட்டில் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது கூட பேர் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா 5 ஸ்பீட் AMT பேர் பண்ணியிருக்காங்க. இதோட நமக்கு 5 ஸ்பீட் மேனுவலுமே வந்துடும். இதுவே டர்போ பெட்ரோல் இன்ஜின் நம்ம போனோம்னா அது நமக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துடுது. அது வந்து நமக்கு 3 சிலிண்டர் தான். ஸோ இதில் நமக்கு மேனுவல் ஆப்ஷன் வந்து ட்ரிப்ட்ரானிக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் பேடல் ஷிஃப்டர்ஸ் இன்னுமே அவங்க கொடுக்கல. இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் ரோடுக்குள்ளே வந்திருக்கோம். ஸ்டியரிங் ஆட்டோமேட்டிக்காக ரீசென்டர் ஆகுது, பரவாயில்ல. ஸோ முன்னோட அந்த கேபினோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ப்ரீமியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த லெதர் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டியரிங் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரொம்ப லைட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் டிராஃபிக்கில் தான் இருக்கோம். அதாவது இந்த மாதிரி நம்ம ஸ்லோ ஸ்பீட்ஸில் பெருசாக அந்த இன்ஜினோட நாய்ஸ் நமக்கு உள்ளே ஃபில்டர் ஆகலை. ஏஎம்டியுமே அந்த ஜர்க் இல்லை. ஸோ இப்போ பாருங்க, நான் ஒரு 12-13 பக்கமாக தான் க்ரால் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்பீட்ஸில் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகுறது, ஜர்க் ஆகுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. ஸோ மைல்டான த்ராட்டில் இன்புட்ஸ் அப்போ அது நல்லாவே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த டெட் பெடலோட பொசிஷன் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முன்னை விட இப்போ வந்துட்டு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு இன்னுமே அந்த சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்டை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்கும். அந்த கியர் பாக்ஸ் வந்து தடுமாறல. முன்னே இருந்த அந்த தடுமாற்றம் ஸ்லோ ஸ்பீட்ஸில் அது அப் ஷிஃப்ட் பண்ணலாமா டவுன் ஷிஃப்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதில் வந்து அது அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுது. டிரைவிங் பொசிஷன்லாம் ஓகே தான், அது ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் இருக்குது. சீட்டுக்கு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங்க்குமே ஹைட் அட்ஜஸ்ட் வந்துடுது. ஸோ ஈஸியான டிரைவிங் பொசிஷன் நம்ம வந்துடலாம். அண்ட் ஆல்சோ லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா பேனட் போர்ஷனில் சின்னதாக ஒரு கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு அந்த லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த நிசான் மேக்னெட்டில் கூல்டு க்ளோ பாக்ஸ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டில் அது கிடையாது. அதாவது ப்ரீஃபேஸ் லிஃப்ட்டில் அது கிடையாது, இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட் குவாலிட்டி பார்த்தோம்னா, அதாவது சஸ்பென்ஷன் வந்து எந்த ஒரு ரீடியூனுமே கிடையாது. அது நார்மலாக ஆல்ரெடி இருந்த சஸ்பென்ஷன் தான். அது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஹேண்ட்லிங் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரிஃபைன்மெண்ட் இருக்குது கைஸ், உண்மையிலேயே நல்லா இருக்குது. அதாவது அந்த அவுட் சைட் நாய்ஸும் பெருசாக நமக்கு உள்ள ஃபில்டர் ஆகலை. இன்ஜின் நாய்ஸுமே நல்லா கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு என்னென்னா, அந்த முன்னே இருந்த அந்த நோஸ் டைவ் எஃபெக்ட் வந்து இதில் இல்லை. அதாவது கியர் சேஞ்ச் ஆகுறப்போ நமக்கு ஒரு மாதிரி அதை இழுத்து விடும். ஸோ அது வந்து இதில் இல்லை. ரொம்பவே ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்க் ஃப்ரம் நிசான். அண்ட் பேஸ் வேரியன்ட் வந்து நமக்கு 6 airbags வந்துடும். சேஃப்டின்னு பார்த்தோம்னா 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ கன்வீனியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் போய்க்கலாம். 5 ஸ்பீட் AMT தான். அண்ட் மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன் அப்படின்னு இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் போய்க்கலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் அந்த டிரைவர் ஃபோக்கஸ்டாக, டிரைவர் சென்ட்ரிக்காக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த AMT தான் இருக்குது. நம்ம இன்னொரு நாள் மேனுவல் வந்துட்டு ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு எந்தூசியாஸ்ட், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு நிசான் மேக்னெட் தான் வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் டர்போ பெட்ரோல் இன்ஜின் போயிருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்டில் அந்த கார் கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜினோட இந்த நிசான் மேக்னெட் கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வேறு எந்த கார்லையுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ்லாம் பாருங்கள், அது ஈஸியாகவே எடுக்குது. ஸோ ரொம்ப பெரிய அந்த ஜாயிண்டாக இருந்தால் மட்டும் நமக்கு சின்னதாக ஒரு உள்ள நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த ஈஸ் ஆஃப் டிரைவிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. ரொம்பவே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு டிரைவாக தான் இருக்குது. எஸ், 4000 RPM தாண்டப்போ தான் நமக்கு அந்த இன்ஜினோட நாய்ஸ் மைல்டாக கேபின்குள்ளே கேட்குது. அதாவது நமக்கு டிஸ்டர்பிங்காக இல்லை, சின்னதாக ஒரு நாய்ஸ் கேட்குது, அவ்வளோதான். பார்ட் த்ராட்டில் டிரைவ் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சிட்டி கார் டு டிரைவ் அப்படின்னே சொல்லலாம். டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்போ அந்த ஏஎம்டியோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து அது நினச்சி தான் வந்து அது டவுன் ஷிஃப்ட் ஆகுது, அப் ஷிஃப்ட் ஆகுது. பட் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷிஃப்ட் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதே கியர்லேயே மெயின்டைன் ஆகுது. ஸோ பாருங்க, நான் 4th கியர் போட்டேன், அரௌண்ட் ஒரு 30-40 பக்கமாக வந்திருக்கேன். 1800 RPMல இருக்குது. அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அப்படியே போகுது. மேனுவல் மோடில் தான் இருக்குது.
மேனுவல் மோட்ல இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி ஹையர் கியர்ஸ்ல லோயர் ஸ்பீட்ஸ்ல இருந்தோம்னா நமக்கு அந்த கியர் வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகி தான் புல் கொடுக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே கொடுக்குது. இதோட மேஜரான ஒரு கான்செப்டே என்னன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி ஓரியன்டாகவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஹெட்லாம்ப் ஹை பீம் அண்ட் லோ பீம். சீரியஸ்லி இந்த இன்சுலேஷன் விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு ஒர்க் நடந்திருக்கு. அது வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வாரண்ட்டி 3 years or 1 lakh kilometers வாரண்டியாக ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பேசிக் வேரியன்ட் எடுத்தாலும் சரி, டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி வந்துடுது. இப்போ நம்ம சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜில் இருக்கோம். 57 பக்கமாக போயிட்டுருக்கோம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா லைன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுது, கான்ஃபிடென்ட்டாக போகுது. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, பாடி ரோல் நமக்கு தெரியுது. கார்னர்ஸ்லாம் நல்லா தான் எடுக்குது. ஒரு டீப்பான 2 லெஃப்ட் கார்னர் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் கொடுக்குது. எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு 100 பக்கமாக க்ரோஸ் பண்ணிருக்கோம். இன்ஜின் வந்து ஒரு 3000 RPM பக்கமாக ரெவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அதை வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்ல, நீங்கள் பழைய நிசான் மேக்னைட், அதாவது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் நிசான் மேக்னைட் அண்ட் இந்த ஃபேஸ் லிஃப்டான நிசான் மேக்னைட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு 100 ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 100ல் ட்ரைவ் பண்ணுறப்பவும் கூட நமக்கு அந்த எக்ஸ்டீரியர் நாய்ஸ் பெருசாக ஃபில்டர் ஆகலை. NVHலாம் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. கேபின் இன்சுலேஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி 100 to 110லாம் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. டைரக்ஷன் சேஞ்ச் அண்ட் இன்னொரு ரைட் டைரக்ஷன் சேஞ்ச். சின்னதாக ஒரு பாடி ரோல் தெரியுது, பட் இந்த சாசி வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தான் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதுதான் அந்த AMTயோட ஷிஃப்ட். ஸோ அந்த 2 செகண்ட் லேக் நமக்கு இருக்கும். இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணலாம். 50 பக்கமாக இருக்கு. ஓகே, இனிஷியல் பைட் நல்லா தான் இருக்கு. ஒரு ப்ரோக்ரெசிவான பிரேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிசான் மேக்னைட்டோட அதாவது AMTல பேஸ் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 8.52 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் இது. இதுவே நம்ம டாப் எண்ட் போயிட்டோம்னா இந்த வேரியன்ட் தான். இது வந்து நமக்கு டெக்னா ப்ளஸ் வேரியன்ட். இது வந்து நமக்கு ஆன் ரோட்ல 12 lakhs வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 60,000 rupees உங்களுக்கு அந்த AMTக்கும் மேனுவலுக்கும் ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது பார்க்குது. ரொம்ப நம்ம எக்ஸிலேட்டரை ஃப்ளோர் பண்ணாதான் ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி நமக்கு புல் கொடுக்குது. அது வரைக்கும் காமாக தான் இருக்குது. ஸோ ஆஸ் அ பேக்கேஜாக பார்க்குறப்போ ஒரு பெட்டரான கார் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நிசான். ஸோ இதுதாங்க இந்த நிசான் மேக்னைட் ஃபேஸ் லிஃப்டோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. You also take care. Bye bye and drive safe.